அமானுஷம் சம்பந்தமான கனவுகள், கனவில் பித்ருக்கள் வந்தால் நல்லது. ரொம்ப ரேர் அந்த கனவு. அது வந்துருச்சுன்னா சூப்பர். இவர்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய விஷயம்னா ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது. ஷேர் மார்க்கெட் பண்ணால் வரவே வராது. மயானத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு பிணத்தை தூக்கி செல்வது போல கனவு கண்டா ரொம்ப நல்லா இருக்கும். பெரும்பாலும் ராஜா ஆகிற மாதிரி, ராணி ஆகிற மாதிரி கனவு கண்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் இருந்தா, அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா? இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா? உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா? இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா? இதை தொட்டு நான் பெரிய ஆளானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதானா, அது இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மெராக்கல் நடக்கணும் அப்படின்னா எப்ப நடக்கும், என்ன நடக்கும்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளா, ரெண்டு மிராக்கிளா? லைஃபே ஒரு மிராக்கல், நான்லாம் வாழ்றதே ஒரு மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் நண்பர்களே. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க படாத பாடுபடுபவர்கள் இவங்க தான். என்ன காரணம் தெரியுமா பிருந்தா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 கூடியவனே 12 கூடியவனாக இருக்கார். கணவனால் 10 பைசாஸ்க்கு பிரயோஜனம் இல்லை. ஓகே, இந்த பக்கம் 9 கூடியவனாக பாதகாதிபதி சந்திரன், அவனே சந்திரனாக இருக்கான். 9 கூடிய அப்பாவும் இருக்கான். ஃபாதர் மதரால் அவங்களாம் ரொம்ப பிஸி இன் தேர் ஒர்க். அவங்க எங்கிட்ட லவ் காட்டுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போது உங்கள்கிட்ட யார் தான் பிரியமாக இருப்பாங்க? கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கும். எது இது வளர்ந்து அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணோம், அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. யூ டிடன்ட் ஹாவ் எனி லவ்வபிள் செஷன்ஸ் இன் யுவர் லைஃப். வாழ்க்கை முழுக்க பாலைவனம் கடந்து விட்டேன், பாதங்களை ஆற வீடு. இது யாருக்கு பாடலாம்? உங்களுக்கு தான் பாடலாம். உங்களுக்கு அதை நினச்சி தான் எழுதியிருப்பான். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது பிருந்தா. உளவுத்துறை டிஜிபி அதெல்லாம் இவங்க தான். எப்படியே அது ஒரு பிபிபி குரூப் எனக்கு வாயில் வரல. அது இவங்க தான். உளவுத்துறையில் இவங்களை அடிச்சிக்க முடியாது. சிசிடிவிக்கு இன்னொரு பேர் யாருன்னா அது இவங்க தான். உன் மூஞ்சை பார்த்தா அப்படி தோணலையே, கரெக்டாக இருக்கும். அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சிங்களேன், ஐயோ புலனாய்வு துறையெல்லாம் தோற்று போயிடும் இவங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேய் கூடயே பேசுவாங்க இவங்க, தெரியல. தே ஹவ் அமானுஷ பவர்ஸ் ஆல்சோ. காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்து ராசி இவங்க. இவர்கள்ட்ட மறைந்திருக்கும் உண்மைகள் அதிகம். இவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்க வீக்னஸாக காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த உலகமே உன் முன்னாடி நின்று நீ தோத்துட்டேன்னு கற்றுனாலும் நானாக தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டா தான் தோத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சின்சியராக இருப்பாங்க. அப்படி மோசம் இருந்தா இவங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட மறு வடிவம் இவங்க. பார்த்திங்கன்னா இவங்களை யாருமே ப்ராப்ளம் பண்ணலைனாலும் சும்மாவே எழுதிட்டே இருப்பாங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களை நான் ஏன் உங்களை எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னா, பாவம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே எது நடந்தாலும். அப்போது அமானுஷம் சம்பந்தமான கனவுகள், கனவில் பித்ருக்கள் வந்தால் நல்லது. எப்படி பித்ருக்கள்னா யார்? இறந்து போன ஆன்மாக்கள் கனவில் நல்லாரியா அப்படின்னு சொன்னால் நல்லாயிடுவீங்க. ரொம்ப ரேர் அந்த கனவு. அது வந்துருச்சுன்னா சூப்பர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த மிராக்கிள் சொன்ன பாருங்க, அது நடந்துடும். என்ன மிராக்கிள்? லவ் பண்ணால் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கும். அதான் மிராக்கிள். வேறு என்ன வாழ்க்கையில் மிராக்கிள்னால் நம்ம எதோ நினச்சிட்ருக்கோம். நமக்கு பணம் வந்தால் தான் மிராக்கிள். பணம் உழைச்சா வந்துடும் சார், அது பேர் மிராக்கிள் இல்லை சார். மிராக்கிள்னால் என்ன தெரியுமா? நமக்கு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் நடந்தால் அது பேர் தான் மிராக்கிள். வாய் பேச முடியாமல் இருந்தேன், பேச்சு வந்துருச்சு, அது மிராக்கிள். என் பொண்டாட்டிலாம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அது மிராக்கிள். பல பேருக்கு அது நடக்காமையே போயிடுது. என் பொண்டாட்டி விருச்சிக ராசி தான், அதனால் அது எனக்கு நல்லா தெரியும், அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போது விருச்சிக ராசி காசு நல்லா ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இவங்க லவ் பண்ணால் முரட்டத்தனமாக லவ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதுதான் பிரச்சனை. விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சுக்கிரன் கனவில் வந்தால், இப்படி லவ் கார்டு கனவில் வந்தால் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவங்க வாழ்க்கையிலுக்கும் அந்த லவ் கார்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். லவ் கார்டு அவர் இருப்பார். அப்போ லவ் கார்டு ரதி மன்மத வடிவம், அதை இவங்க அடிக்கடி பார்க்கணும். அது மாதிரிலாம் கனவு வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காதல் சம்மந்தப்பட்ட பாடல்கள் இவங்க கனவில் வந்தால் அது இவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். என்ன அது இவங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட பாடல்னால் எதாக இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் உனக்கென இருப்பேன் அது இல்லை ஜாலியான சாங்.
ஜாலியான லவ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்க. கல்யாணம் இவர்கள் வாழ்க்கையில் கனவு வந்தால் புத்து மாப்பிள்ளைக்கு ரப்பரே விஜயராசிக்காரங்க பாருங்கள், தொடர்ந்து கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரே கணவர் தாங்க, கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மாதிரி கல்யாணம் மாங்கல்ய தாரணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட அப்போ கல்யாணம் பண்ணுற கனவு வந்து அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி கனவு மட்டும் வரவே கூடாது. அது வந்ததுன்னா போச்சு, ரைட்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய ஒரு விஷயம்னா என்னது? இவர்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய விஷயம்னா ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது. ஷேர் மார்க்கெட் பண்ணால் வரவே வராது. பார்ட்னர்ஷிப் போகவே கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை மறந்துடணும். இவங்களுக்கு இன்வெஸ்டர்னு எவனாவது வருவான், இவங்களுக்கு இருக்கிற காசும் போயிடும். இன்வெஸ்டர் நம்பி பணத்தை இழக்கிற எல்லாரும் இவங்க தான். இவங்களுக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு இவங்களே நல்லது செஞ்சுக்கிட்டே தான் உண்டு. இவங்க வாழ்ந்துட்டு அந்த வரான் அந்த மாதிரி. ஆனால் இவர்கள் உக்ர தெய்வங்களை, அமானுஷ தெய்வங்களை வெளிப்பட தொடங்கினாங்கன்னா இவங்க லைஃபே மாறிடும். இவங்க எப்படின்னா மதுரை வீரன், ஒண்டி கருப்பு மாதிரியான விஷயங்கள், பிரத்யங்கரா இந்த மாதிரி மேட்டர்ஸ் கூட தான் அவங்க பிஸியாக இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் சொல்கிறோம் இல்லையா, சாத்தன், விஷ்ணுமாய சாத்தன், ஃபார் உதாரணத்துக்கு நிறையா சொல்லலாம். இந்த மாதிரி அமானுஷ நம்பிக்கைகள், அமானுஷத்தோட உச்சம், இதை வந்து இதை சாமியாக கும்பிடுவாங்களாடா, என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஈவன் நிறைய பேர் வந்து காட்டேரி வழிபாடு பண்ணுவாங்க. காட்டேரி குலதெய்வமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க அது பார்த்திங்கன்னா கோயிலில் பூஜை பண்ணுற அந்த கேட்டகரியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா காட்டேரியை கும்பிடுவாங்க. அவங்க வீட்டில் இலதரெல்லாம் போட்டு காட்டேரி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு, காட்டேரி போயிடுச்சு, காட்டேரியா என்னப்பா சொல்கிறீங்க, பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் பெரியாண்டிச்சின்னு சொல்லுவாங்க அவங்க ஊரில் இருக்கிறவங்க. மசானா கொல்லை, அது சவுடம்மே, சீசிக்கோ, அது மாதிரி கட் பண்ணிக்கிறது. அப்போது மயானத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு பிணத்தை தூக்கி செல்வது போல் கனவு கண்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் ஃபனரல்ஸில் நிறைய ஈடுபடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நம்ம பிரதமர் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க தோற்றதாக சரித்திரமே கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் மேலே ஒருத்தன் கேஸ் போட்டானா அவனே ஓடி போய் கேஸை வாபஸ் வாங்குறது நல்லது. இவங்கள சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா செவ்வாய் தான் ராசிநாதன், செவ்வாவே ஆறுக்கூடியவன். வா சண்டை செய்வோம் வா அப்படி எதுக்கு இருந்தாலும் சண்டை கூப்பிட்டே இருப்பாங்க. எதாக இருந்தாலும் லீகலாக தான் பேசுவாங்க. நான் போலீஸ்ட்டு போகிறேன், கேஸ்ட்டு போகிறேன், நீங்கள் கம்முன்னு தண்ணி வரலங்கிறது ஒரு கேஸுன்னு அதுக்கு போய் ஏன்டா போலீஸ் வண்டி கூப்பிட்றேன். அப்போ போலீஸ் இவங்க கனவில் வரவே கூடாது. போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வராங்கன்னா சீரியஸாகவே போலீஸு இவங்கள வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா இவர்களுக்கு ரொம்ப வீக்னஸ் ஆனது போலீஸ் தான். அப்போ இவர்கள் இப்போ இந்த காமெடியாக எரிமலை எப்படி பொறுக்கும் அந்த ஜோக்கில் வர விவேக் போலீஸை பார்த்தாலும் சரி, சிங்கம் ஜோக்கை பார்த்தாலும் சரி, போலீஸை இவங்க பார்க்கக்கூடாது. இவங்க அதை மட்டும் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். அதனால் காக்கி கலரு போலீஸு வேணாம், அந்த டிபார்ட்மெண்ட்டே வேணாம். ஓகே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? இவர்களுக்கு மச்ச சாஸ்திரம் என்பது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுல இருந்தா. இவர்களுக்கு மச்சம்னு பார்த்தா மூக்கு மேலே மச்சம் வரும் அவங்களுக்கு. அதை நம்ம முன்கோபின்றுவோம். மூக்கு மேலே மச்சம் வந்தால் முன்கோபி மச்சம். உதட்டில் மச்சம் இருக்கும். இவங்க பெரும்பாலும் சாமுத்திரிகா லட்சணம் இவங்களுக்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக ராசிக்காரங்க கொல்லமாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் கொல்லமாக இருப்பாங்க, ஒபிஸாக இருப்பாங்க, நல்ல குண்டா கல்லங்கப்படம் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக ஒல்லியாக இருக்கிறவங்களாம் வேணான்னு சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா இவங்க டிஃபால்ட்டாகவே நல்லா புஸ்குன்னு இருப்பாங்க. இது அவங்களோட குணம். அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா இவங்க பெரும்பாலும் வந்து புருவங்கள் இருக்குது பாருங்கள், இது ஒன்று சேரும் இவங்களுக்கு. அதை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. முக்கியமாக பெண்கள் அதை பண்ண மாட்டாங்க. புருவங்கள் ஒன்று சேரக்கூடாது இவங்களுக்கு. புருவம் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிடுங்க, அதை எடுத்துருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி இவர்கள் பண்ணக்கூடாத அமானுஷ சின்னங்களை உடம்புல போட்டுக்கூடாது. டேட்டு குத்திக்கவே கூடாது. நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க டேட்டு குத்தி அழிஞ்சு போனவங்கள பார்த்துருக்கேன், டேட்டு குத்தி நல்லா இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஏன் டேட்டு குத்தக்கூடாது? ஒன்றுக்குடையவனே ஆறுக்குடையவனாக இருக்கிறான். ராசிக்கு அதிபதியே வியாதியை தரக்கூடியவனாக இருக்கிறான். செவ்வாய்க்கு வந்து இந்த உடம்பை டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது. அதே தான். அப்படி பார்த்தா நீங்கள் மேஷத்துக்கும் சொல்லலாம், துலாத்துக்கும் சொல்லலாம். ஒன்றுக்குடையவனே அவனே அதுக்கும் இன்சார்ஜாக இருக்கிறதுனால தன் உடம்பை வருத்துவது அவங்களுக்கு பிடிக்காது. ரிஷபத்துக்கும் சொல்லலாம். உடம்பை குத்திக்கக்கூடாது. அப்போது உடம்பை குத்திக்கிற, உடம்பை காயப்படுத்திக்கிற விஷயங்களும் ஈடுபடக்கூடாது. அளவு குத்திக்கிறது, உடம்பை காயப்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் வந்து அக்கினி சட்டி எடுப்பாங்க. ஆனால் இவங்க வழிபாடு எல்லாமே இப்படி பாருங்கள் முரட்டு வழிபாடாக தான் இருக்கும். இவங்க திங்கிங்கு முரட்டு வழிபாடு. அப்போ மச்சம்னா என்ன அப்படின்னா டேட்டு இல்லாத விஷயங்களை அவங்க பண்ணணும். பச்சை குத்திக்கக்கூடாது. அதே நேரத்தில் இவர்கள் வந்து உடலை வர்த்திக்கிற மாதிரி ஒரு தோடு போட்டால் போதும். இங்கே இந்த மாதிரி 9 ஓட்டை போட்டு 9 தோடு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடம்பை வருத்திக்காமல் இருக்கணும். விருச்சிக ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேரை நீங்கள் நெஞ்சில் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு தெரியும், ஓகே சந்தோஷம். அதுக்காக இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை.
புல்லடிச்சும் வீரில்லை அது கல்லு குடிச்சு கனவுல நீ தானே அந்த மாதிரிலாம். இவங்க என்றைக்கு கவிதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ இவங்க லைஃப் மாறும். நிறைய கவிதை சொல்லணும். இவங்க ஒரு ஹைலி ரொமான்டிக் பர்சன். ஆனால் காலம் இவங்களுக்கு வெறும் கண்ணீரை மட்டும் தான் பெருசாக கொடுத்துருக்கு. இவர்கள் அடிக்கடி லக்ஷ்மி ராவே மாயின் டீக்கி லக்ஷ்மி பாட்டையே கேட்கணும். இவங்க மங்களங்களோடையே இருக்கணும். ஒன்று மங்களமாக இருக்கணும், இல்லை டெத்து ஃபனல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மோடுக்கு போயிடணும். இந்த ரெண்டும் கட்டானா மட்டும் இவங்க இருக்கக்கூடாது. 100க்கு 200 டைவர்ஸ் விருச்சிக ராசி தான். இவர்களுக்கு எந்த நம்பர் ராசியாக இருக்கும் சார்? 2 3 2 ராசியாக இருக்கும். ராசியே இல்லாதது எதுன்னு பார்த்தா இவர்களுக்கு பெரும்பாலும் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், இவர்களுக்கு 6 ராசியாக இருப்பதில்லை. அதே மாதிரி 5 ராசியாக இருப்பதில்லை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2. அதே மாதிரி என்ன கலர் இவர்களுக்கு ராசியாக இருக்கும்? கோல்டு ராசி. இவங்களுக்கு சில்வர் ராசி, கோல்டு ராசி 2 ராசி. இவங்களுக்கு ஆகாதது ஒயிட் ஆகாது. ஒயிட்டு பக்கமே போக மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணலாம். பெரும்பாலும் ராஜா ஆகிற மாதிரி ராணி ஆகிற மாதிரி கனவு கண்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரும்பாலும் இவன் கனவில் வந்து கஜம் யானை வந்து அவங்களுக்கு ரொம்ப கெட்டது. கனவில் இவர்களுக்கு பெரும்பாலும் வந்து குரு வந்து சொல்லித்தர மாதிரி, வாத்தியார் மாதிரி, தட்சிணாமூர்த்தி மாதிரிலாம் கனவு வர்றது ரொம்ப நல்லது. மகாபிரிவா மாதிரி, ரமண மகரிஷி மாதிரி மகான்கள் கனவில் வந்தால் ரொம்ப நல்லது. பித்ருக்கள் வந்தால் ரொம்ப நல்லது. இவர்கள் பெரும்பாலும் வந்து ஒபிஸை குறைக்கிறது நல்லது. இந்த ஒபிஸே ஒரு பிரச்சனையாகி சுகர் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும். இவங்க டிஃபால்ட்டாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதே தண்ணி. இவங்க குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னா அதை காப்பாற்ற இந்த உலகத்தில் எவனாலையும் முடியாது. இவங்க வந்து தண்ணி வந்து நிறைய எடுத்துக்காமல் இருக்கணும். பெரும்பாலும் பாருங்கள் இவங்க ப்ரான் சாப்பிடுவாங்க, பெரும்பாலும் பாருங்கள் ஃபிஷ் சாப்பிடுவாங்க, பெரும்பாலும் ப்ரான் பிரியர்கள் எல்லாருமே இவங்க தான். கடல்வாழ் உயிரினங்கள் சீ ஃபுட்ஸ் சாப்பிட்ற அத்தனை பேர் இவங்க தான். தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. அதுதான் அவங்க வியாதிக்கும் காரணம். வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா? உண்மையிலேயே ஏதோ ஒரு நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும். போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமி தலையிலேருந்து புஷ்பம் கீழே விடும். நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருகிட்ட தான் பேசிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை. இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைண்ணே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைண்ணே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே, ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம அது ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார், புதுவிதமான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களை இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.